Hi guys, last session நம்ம lasso tool பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது crop tool பற்றி பார்க்க போகிறோம். Thanks for watching Pencil Sketch. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and keep supporting us. crop tool ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா C. ஓகே, நம்ம Photoshop CC-க்கு போகிறோம். Photoshop CC நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பனில் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் மெனுக்கு போகிறோம். டூல்ஸ் மெனுக்கு பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ராப் டூல்னு ஒரு மெனு இருக்கும், ட்ராப் டவுன் மெனு இருக்கும். இமேஜை வந்து பர்டிகுலராக நீங்கள் க்ராப் பண்ணிட்டீங்கன்னா அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி கம்மியாக காட்டும். அதான் வந்து க்ராப் டூலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகலாக க்ராப் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் க்ராப் பண்ணதுக்கப்புறம் இமேஜஸை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ராப் டூலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய வேர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப் டூலை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிளாசிக்கல் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு கேன்வாஸோட சைஸ் உங்களுக்கு அப்ராட்டாக தெரியாது, எக்ஸாக்டாக கிடைக்காது. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் மோடு தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ராப் டூலோட ஆப்ஷன்ஸ் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனேபிள்டு அண்ட் டிசேபிள்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். க்ராப் டூல் எனேபிள்டு அண்ட் டிசேபிள்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி ஆட்டோ சென்டர் ப்ரிவ்யூ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ராப் டூல் எனேபிள் டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் எனேபிள் பண்ணிங்கன்னா க்ராப் டூலோட ஓவரால் ஏரியா உங்களுக்கு கவர் ஆகும். அப்படி வேண்டாம் போது நீங்கள் அந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ராப் டூலோட பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் க்ராப் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ராப் டூலோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ராப் பண்ணணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்டிகுலர் நீங்கள் க்ராப் பண்ணுறதுக்கு க்ராப் டூலோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஜென்ரலாக க்ராப் டூல் பொறுத்த வரைக்கும் பிரைட்டாக தெரியும். அப்போ தான் உங்களுக்கு பிரைட்டாக காட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக காட்டும். கேன்வாஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து உங்களுக்கு இன்னொன்று அவுட் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக காட்டும். அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்குது, அது போல் வந்து எனக்கு வந்து கலராக வேணும்னா அந்த ஆப்ஷன் க்ராப் டூல் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா கலருன்னு ஒரு ஆப்ஷன், ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ரெட் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓவராலாக கேன்வாஸ் சைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம வந்து க்ராப் டூல் பற்றி பார்த்தோம். நம்ம அப்கம் செஷன் பார்க்க போகிறோம்னா ரூல் ஆஃப் தேர்ட், அதுக்கப்புறம் அதர் செட்டிங்ஸில் வர ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். க்ராப் டூல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஓவரால் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.